பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடந்த செய்தியிலும் சொன்னேன், சக்தி. ஏன்னா ஒரு மனுஷன் இருந்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். நீங்கள் அவனை குறித்து வாசிக்கும் போது சொல்லப்போனால் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏன்னா சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் தன்னை ஒரு பெரிய சக்தியாக தன்னையே நினைத்து கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவனை மதித்து வந்தாங்க. ஏன்னா அவன்தான் பெரிய சக்தி. ஆனால் கொஞ்ச நாளில் என்ன நடந்தது தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்புவீங்களா? உங்கள் வேதத்திலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆவது அதிகாரத்தில் 13 வசனத்தை எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஜனமே எங்கும் இடனிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே எங்கும் இடனிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, வானருள் தீபம். பயப்படாதே சிறுமந்தையே, வானருள் தீபம். தியங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினக்காபி. தியங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினக்காபி. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே பயப்பட வேண்டாம்.
தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். அப்புறம் ஏன் பயம்? எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நமக்குள்ள என்ன சக்தி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கல. அநேக நேரங்களில் நமக்கு பலவீனம் அது தெரியும். ஏன்னா நம்ம மட்பாண்டத்தில் கிருபையை பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மட்பாண்டத்திலே அந்த ஆவியானவருடைய கிருபையை பெற்றிருக்கிறதுனால தான் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் மாற்றுகிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். நமக்குள்ள இருக்கிற சக்தி யாரு, அது எப்பேற்பட்டது நமக்கு தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வேதத்தை எடுக்க சொன்னேன். சீமோன் என்பவன் யாருன்னு சொன்னேன். அவன் யாரு? ஒரு மாய வித்தைக்காரன். அவன் என்ன பண்ணுனா, அநேகரை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். காரணம் என்ன? தன்னை ஒரு பெரியவனாக காட்டி தான் பெரிய சக்தி என்று ஒரு தேவ சக்தி போல காமிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்ச நாளில் என்ன நடந்து தெரியுமா? 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று. இவ்வளவு மாய வித்தை செஞ்சவனும் ஒரு நாள் என்ன செஞ்சார்? இயேசு சந்தித்தார். அதனால தான் இன்னைக்கு நடக்கல எத்தனை மந்திரவாதிகள் இயேசுவை தேடி மாறுறாங்க. ஏன்னா வேதம் அழகா சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிதல் கிடையாது. ஆனால் நமக்குள்ள ஒரு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கதை மறந்துடுவோம். அது பெரிய பிரச்சனை. உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்தே வாசிக்க கேட்போம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. நமக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொன்னதை விட்டுருவோம். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அக்கா அவன் அங்கே போனாலாம், அங்கே போய் ஜோமட்டு வந்த பிறகு பாருங்க அற்புதம் நடந்தா. எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ உன் வீட்டுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணி பாரு, நடக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை. நம்ம பாடுறோம்ல, அந்த நங்கத்தில் அழுது நிஜமித்தார் அவர் தனதால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் நம் தேவன். ஒருமித்து அவன் நமதிலே இருந்தால் வருவான். இருவர் ஒருமித்து அவன் நமதிலே இருந்தால் வருவான். இருவர் மத்தியிலே அந்த ரங்கத்தில் அழுது நிஜமித்தார் அவர் தனதால் முகம் தொட்டு துடைப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நாம் இன்னைக்கு எத்தனையோ இடத்துக்கு எழுதுவோம், எத்தனையோ இடங்களுக்கு அங்கே அவர் ஜெபம் பண்ணா இவர் ஜெபம் பண்ணா.
ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படாதா? நமக்குள்ள முதல்ல விசுவாசம் வரணுங்க. அங்கே ஜெபம் பண்ணுறது இங்கே ஜெபம் பண்ண விட்டுருங்க. நீங்கள் மானும் முழங்கால் போட்டு இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகிறீங்க. உதாரணமாக ஒரு வியாதி காய்ச்சலில் இருக்குது. அந்த காய்ச்சல்காரரையே கூட்டிகிட்டு போகாமல் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட, ஐயா ஒருத்தருக்கு ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் மாத்திரை கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்லுவார்? எத்தனை நாள் அடிக்குது, யாருக்கு அடிக்குது? உடனே மூச்சு இழுத்து விடுங்க, இந்த பக்கம் வைப்பார், இப்படி வைப்பார், மூச்சை விடுங்க பாரு, கையில் அப்படி புசு புசு புசுக்குன்னு அடிப்பார். உடனே இந்த இடத்துல இப்படி ஒரு பல்ஸை வச்சு பார்ப்பார். அப்புறம்தான் என்னன்னு பார்ப்பார். பிரதர் எனக்கு இல்லை காய்ச்சல். அப்புறம் எங்கே பேஷண்ட் எங்கே? அவங்க வீட்டில் அவங்க போய் அவங்கள கூட்டிகிட்டு வா. யார் வியாதியோ அவங்க வரணும். இல்லைன்னா ஆண்டவரை உன் வீட்டுக்கு கூப்பிடணும். கூப்பிட்டா வருவாரா? வாக்கு பண்ணியிருக்காரே. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, எதற்கு இயேசு? அதுக்கு முந்தின வசனத்திலிருந்தே வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் குணமாக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. வந்து குணமளிப்பார். நாம் கூப்பிடணும், வாங்க ஐயா என் வீட்டுக்கு வந்து எனக்கு சுகம் கொடுங்க. அவர் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். யாத்திராம 20:24 வாசிக்கிறோம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ தேடி போக வேண்டியதில்லை, உன்னை தேடி இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் நாம பாடுறோம், கேட்பாயோ பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு பூமிதனிலே வந்தார். கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு பூமிதனிலே வந்தார். புவிதனில் வந்தார், தவிப்பதும் ஏனே, புவிதனில் வந்தார், தவிப்பதும் ஏனே, நித்திய பாதை காணமான நித்திய பிதா புவிதனிலே வந்தார். நித்திய பாதை காணமான நித்திய பிதா புவிதனிலே வந்தார். கேட்டாயோ பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு பூமிதனிலே வந்தார். சொர்க்கப்பிதாவின் சொந்த குமாரன், சொர்க்கப்பிதாவின் சொந்த குமாரன், ஆதியில் ஆதாம் செய்த பாவம் நெற்றில வீச பூமிதனிலே வந்தார். குருடர்கள் காண, செவிடர்கள் கேட்க, குருடர்கள் காண, செவிடர்கள் கேட்க, ஊமைகள் வாய் திறந்து பேச, ரட்சிக்க இயேசு பூமிதனிலே வந்தார். ஊமைகள் வாய் திறந்து பேச, ரட்சிக்க இயேசு பூமிதனிலே வந்தார். அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் மட்டுமல்ல, வந்து சுகமாக்குகிற தெய்வம். ஆண்டவரை நம்ம கூப்பிடணுங்க. நாம கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பற்றாத தீப நதியாக, பற்றாத தீப நதியாக, தீபத்தை நீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக மாறு போதகரே, தீபத்தை நீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக மாறு போதகரே. அவருடைய நாமத்தை சொன்னாலே போது வந்து ஆசீர்வதிப்பாராம்.
எப்படி ஆசீர்வதிப்பாருங்கன்னா எங்கள் ஆலயத்தை வந்து பாருங்கள். நான் தெரு தெருவாக அவருடைய நாமத்தை தான் சொன்னேன், வேறு ஒன்றையும் சொல்லலை. தெருவில் போய் நின்று ஒரு பாட்டு பாடுவேன், கீபோர்டை வச்சு இப்படி பிரசங்கம் பண்ணுவேன். அவருடைய வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அதன் மூலம் தான் இன்றைக்கி வந்து பாருங்கள், திருநெல்வேலி ஆலயம் எத்தனை லட்சக்கணக்கில் போட்டுக்கு. நேற்று ஒருத்தர் வந்துட்டு சொன்னார், இவ்வளோ அழகாக ஆலயத்தை கட்டுறதுக்கு இப்படியா, என்ன எங்கேருந்து வந்தது பணம்னார். மேலே கையை காட்டினேன். எங்கே ஒத்தாசை எங்கேருந்தா வரணும்? அவர் தான் கொடுக்கணும். நாம் நினைக்கலாம் நான் ஓடி ஓடி சம்பாரிச்சேன். ஓடுறதுக்கு பலன் கொடுத்தது யாரு? சக்தி கொடுத்தது யாரு? ஏன்னா நம்ம பாடுறோம்ல, காலை தன்னாட போட்டா உன்னை காக்கிறவே முருகா, காலை தன்னாட போட்டா உன்னை காக்கிறவே முருகா, பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு, தன்னை ஆதரிப்பார். எனக்கு தாசை வளர்ப்பதும் நிராகி கண்களை ஏறெடுப்பே, எனக்கு தாசை வளர்ப்பதும் நிராகி கண்களை ஏறெடுப்பே, வானத்தையும் இந்த பூமியையும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு தாசை வளர்ப்பதும் நிராகி கண்களை ஏறெடுப்பே. ஒத்தாசை வரணும்னா அங்கே தான் ஒத்தாசை பண்ணவும் விளப்பணவும் அவரால் தான் கூடும். வேற எந்த மனுஷன் உனக்கு விரோதமாக எதை செஞ்சாலும் வராது. அநேக நேரங்களில் நாம் நினச்சிக்கிறோம், இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்துலேயும் இப்படி தான். ஒரு முருங்கை மரம் நல்ல மரம் இருக்குன்னா ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வருவோம். நம்ம வீட்டில் வந்து கொண்டோடனே எங்கள் வீட்டில் நல்ல முருங்கை வச்சு, இப்படி தான் கொஞ்சம் நல்லதெல்லாம் அப்படி ஒடிச்சு 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 இப்போ எந்த இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் எதுன்னு நமக்கு தெரியாது. ஒரிஜினல் தான் டூப்ளிகேட்டை விட டூப்ளிகேட் தான் ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைக்கி பொருட்களை விட பாருங்கள், ஒரிஜினல் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரிஜினலோட சூப்பராக இருக்குது, டூப்ளிகேட் தான் இருக்கும். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பெயரில் குறி சொல்கிற இடங்கள் கூட இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுது. டிவியில் வரும், நீங்கள் பாருங்கள். ஐயா ஜெபித்தார், ஒரு கோல் கொடுத்தார், உடனே அவங்களுக்கு அப்படியே இதாகிடுச்சும்மா. ஏன்னா கடைசி காலம் இவைகளெல்லாம் வரும். அந்த சக்திகளை குறித்து நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவனே இவ்வளவு மாயவித்தைக்காரனாக இருந்த இந்த சீமோன் ஒரு தரத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? அப்போ பரிசுத்தாவி வரல அது வரைக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது அநேகர் அற்புதம் செய்ததை பார்த்து இவன் உடனே என்ன செய்யணும் தெரியுமா? தான்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டுட்டு போய் மொத்தமாக சேர்த்து கொடுத்து இந்த வரத்தை என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கணும்னா. அப்போ பவுல் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 20 வாசிங்க. 19 வாசிங்க. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஐயா, பணத்தினால தேவனுடைய வரத்தை பெற்ற முடியாதுங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணான்? தனக்கு இருக்கிற எல்லா பணத்தையும் சேர்த்து மொத்தமாக கூட வந்து இதை வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு இதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? நான் யார் மேலே கை வைக்கிறேனோ, திரும்ப வாசிங்க, நான் யார் மேல கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை தரணும்னு சொல்லி கேட்டான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியா நீயும் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. எனக்கு அன்பானுடைய பணத்தினால வரத்தை பெற்ற முடியாது. ஏன்னா வரம் தருகிறவர் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பார்களே, சிலருக்கு ஆவிக்குரிய வரங்கள், சிலருக்கு தீர்க்க தரிசன வரங்கள், சிலருக்கு பகுத்தறியக்கூடிய வரங்கள். தானியேலுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். என்ன வரம்? சொப்பனத்துக்கு அர்த்தம் சம்பவிக்க போகிற காரியத்தை சொன்னதுக்கு. யோசேப்புக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை கர்த்தர் அருள்வான்னு சொன்னானபடியே யோசேப்பு சொல்லுவேன்னு சொல்லலை. உன்னை தெரிஞ்சுக்க, இங்கே எப்போவுமே நாம் யார்கிட்ட திருப்பணும்?
பேர் புகழெல்லாம் யாருக்கு போய் நிற்கணும்? அவருடைய நாமம். அவர் அல்லாமல் ஒன்றும் கிடையாது. நாம் பாடும்போது தான் பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா எல்லேசையா, அல்லேலூயா எல்லேசையா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அவர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியும். ஆமா, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். ஆமா, நம்மளால ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்ல, நல்லா சாப்பிட்டு தூங்குறது தவிர ஒன்றும் கிடையாது. அவர் தான் நம்மை நடத்துகிறார், நாம் நடக்கிறோம். அவர் தான் நம்மை பேச வைக்கிறார், நாம் பேசுகிறோம். ஆப்டா நம்ம ஒரு ரேடியோ மாதிரி, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடுவோம், ஆன் பண்ண ஆன் இல்லாட்டி இந்த ரேடியோ ஆஃப் பண்ணி இன்னொரு ரேடியோ ஆன் பண்ணுவார். அவர் தெரியும். நாம் நினச்சிக்கிறோம் நமக்குள்ள பெரிய சக்தி ஒன்றும் கிடையாதுங்க. அவர் நமக்குள் இருப்பதனால்தான் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அதை மறந்துடக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, பணத்தினால தேவனுடைய வரத்தை சக்தியாக பயன்படுத்திட முடியாது. அதே போல் மாய வித்தையை காட்டியும் என்ன செஞ்சிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, சக்தி என்பது என்ன? தேவன் எவரையும் மேன்மைப்படுத்துவார், எவரையும் பலப்படுத்துவார். ஒன்றுக்கு ஆகாதவனை கொண்டு அற்புதம் செய்ய வைப்பார். மோசே சொன்னான், நான் சிக்குவாயன் மந்த புத்திக்காரன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்கன்னா, அவனை கொண்டு தான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த வைத்தார். என்னால் முடியாதுன்னு பயந்து போயிருந்த கிதியோனை கொண்டு தான் மீதியானியரை முறியடிப்பதற்கு பயன்படுத்தினான். இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒன்றும் கிடையாது. நாம் அவரோடு, அவர் நம்மோடு இருப்பதினால்தான் நாம் விசேஷித்தவர்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? என்ன ஜெபிக்கணும் பிரதர்? இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் வரணும்னா 5000 ரூபா வேணும். ஏன்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 30 நாளைக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சபை ரெண்டும் கண்ணு தெரியாத மக்கள், 2 சபையும். இவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும், கூட்டிகிட்டு வரக்கூட வாரம் வாடகைக்கு எடுத்து அனுப்பணும். சபையை திறந்தாலே ஒரு சபைக்கு குறைஞ்சது நீங்கள் வந்து பாருங்கள். நான் சொல்கிறது நம்பணும்னு அவசியம் கிடையாது. மதுரையில் வந்து பாருங்கள், மதுரையில் 4 கிலோ ஒரு குடும்பத்துக்கு அரிசி கொடுக்காமல் அனுப்பினதில்லை. திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், சாப்பிட வச்சு அவங்களுக்கு வேன் வாடகை கொடுத்து, அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போன உடனே ஏதாவது ஒன்று வாங்கி சமையல் பண்ணுறதுக்கு வெறும் அரிசியை கொடுத்தா போதும். அது ஒரு காய்கறி வாங்கி சமையல் பண்ணுறதுக்காது கையிலே ஒரு 100 ரூபா போக்குவரத்தை கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். எதுக்குயா? எப்படியாகிலும் இயேசு அறிவிக்கப்படணும்.
அந்த தாகம்தான். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தார், வந்துட்டு சொன்னார், 10 பேர் 12 பேருக்கு மேலே இருக்காங்க, எப்படி இதில் தங்க முடியுது, சின்ன ரூம்னார். நான் சொன்னேன், 10 தாயா, இன்னொரு ரூம் கட்டணும், அது சீக்கிரத்தில். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வருவாங்க, ஒவ்வொரு குறையோடு வருவாங்க. ஐயா எனக்கு ஒரு ஊன்றுகோல் இல்லைம்மா, ஒருத்தர் எனக்கு இன்னொரு நல்ல சட்டை இல்லையா, இன்னொருத்தர் வருவாங்க, எனக்கு மெடிக்கலில் டாக்டர் எழுதி கொடுக்கார், மருந்து வாங்க காசு இல்லை. இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாயல்ல. எப்படி பிரதர், நாங்கள் தூரத்தில் இருக்கோம், எந்த தூரத்தில் இருந்தாலும், இப்போ பக்கத்தில் இருந்தாலும் சரி, நமக்கே காது கேட்குற அளவுக்கு தான் நம்ம காசு போகிறத பார்த்துருப்பீங்க. ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி அனுப்பி பாருங்கள், உடனே சொல்ல 41 ரூபாய் 50 காசு பெறப்பட்டது அப்படிங்க. நம்ம காசு தான், அவங்க பெற்றது நமக்கு காது கேட்கும். அந்த அளவுக்கு ஜிபே வந்துருச்சு. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வரி விலக்குக்கு வழி உண்டானா என்கிட்ட கேளுங்க, அதற்கும் நான் வழி உண்டு சொல்லுகிறேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவசரம் ஏதாவது ஒன்றுனா, ஒருவேளை டெலிவரி, திடீர்னு ஒருவருக்கு இருதயத்தில் வலி, நைட்டில் வயிற்று வலி, இப்படின்னா நீங்கள் கூப்பிடலாம், தப்பு இல்லை. மற்றபடிக்கு மற்ற காரியங்களை காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜெபி. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அருமையான நாளிலே மாய வித்தைக்காரன் கடைசியில் சக்தியற்றவனா போய் எல்லா பணத்தையும் கொடுக்குற, இந்த சக்தி எனக்கு கொடுங்கன்னு கேட்டானே, அப்படி அல்ல. சக்தி என்பது நமக்குள்ளிருந்து செயல்பட வைக்கிறவன், நாம் நடக்கும் வழியிலே கூட இருக்கிறவன். கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் முன்னே கிருபையினால் தாங்குகிறவர். அந்த சக்தி நமக்குள் இருக்குமானால் நாம் எதையும் ஐயா சாதிக்க முடியும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றானே. துன்பத்திலும் இன்பத்திலும் துணை நிற்கிற ஒருவர் தான் மகா சக்தி. அந்த சக்தியை தேடி பாருங்க, உங்கள் கண்ணீர் மாறும், கவலை மாறும், வேதனை மாறும், வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், புதிதாக கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய், கல்வி ஆண்டுக்குள்ளே போவதற்கு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய், வியாதி படுக்கையில் இருக்கிற வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர், கவலைகள், வேதனை, வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.